கணவரா ஒரு மனைவியோட ஆசையை நிறைவேற்ற முடியல சார். ஒரு கணவரா மனைவியோட ஆசையை கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியல. உடல் தானம் செய்யறோம்ன்றத இந்த அரசு நிர்வாகம், அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிடுறோம். அந்த ஆசையை நிறைவேற்றதுக்கு நாங்கள் ஆசைப்பட்டு பாடியை கொண்டு போய் இது பண்ணுறோம்னா, தானம் பண்ணுறோம்னா அரசு மருத்துவக் கல்லூரியா அரசா எதுவுமே இல்லையா சார், எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன சார் செய்யணும்? சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல ஃப்ரீச்சர் பாஸ் இப்போ யார்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஃப்ரீச்சர் பாஸுக்கு இல்லையே, அதனால தான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. அப்படி எங்ககிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து 10 ஃப்ரீச்சர் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். ஒரு ஃப்ரீச்சர் பாக்ஸ் விலை வந்து 47,000 ரூபா. 10 ஃப்ரீச்சர் பாக்ஸ் வந்து 4,70,000 ரூபா. ஒரு செகண்ட்ல நான் பணம் கொடுத்துருப்பேன் சார். எங்கிட்ட பணம் இருக்கே. என்னுடைய வந்து வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய என்னுடைய மனைவியை வந்து ரோட்டில் போய் மார்ச்சூரில் வைக்க சொன்னால் என்ன சார் அர்த்தம்? தானம் செய்யப்பட்ட உடம்பை கொண்டு போய் நீங்கள் மார்ச்சூரில் வைங்க, நாங்கள் எடுத்துக்கிறோன்னா என்ன சார்? இது வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகணும் சார். எனவே இது பண்ணிட்டு டார்க் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது சார். ப்ளீஸ், நீ வரும் மக்களுக்கு வந்து யாராவது டொனேட் பண்ணால் கூட டொனேட் பண்ண மாட்டாங்க சார். நானே டொனேட் பண்ணேன்னு நினச்சேன். இன்னைக்கு 11 பேர் நினச்சிடும் சார் அந்த ஸ்பாட்டில். இப்போ யார் சார் மனசு வரும்? என்னையே வந்து நான் டெத் ஆன பிறகு இதே மார்ச்சூரில் வச்சிங்கன்னா என்ன சார் அர்த்தம்? நான் மதுரை மாநகராட்சி உதவி ஆணையாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். என்னுடைய மனைவி ஆர் மணியம்மன் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அவருடைய உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய உடலை தானம் பண்ணக்கூடாது, தகனம் பண்ணக்கூடாது, உடலை வந்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் என்று கடந்த 10 ஆண்டுகளாக எங்களிடம் உயிரோடு சொல்லி வந்தார். திடீரென 15/8/26 இறந்து விட்டார். அவருடைய விருப்பப்படி என்னுடைய குடும்பத்தார்கள் மகன் எல்லாருமே சேர்ந்து உடலை வந்து உடல் தானம் செய்யணும்னு சொல்லிட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு நாங்கள் தெரிவித்தோம். 16ஆம் தேதி நீங்க வந்து உடலை வந்து உரிய முறையில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னோம். 1:30 to 3 மணிக்கு. அதன்படி 16ஆம் தேதி 11 மணி அளவுக்கும் மதுரை ஜிஹெச்சிலிருந்து எந்த விதமான எங்களுக்கு பதிலும் வரலை. நான் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் நாங்களே போன்ல சொன்னோம், இன்னைக்கு வந்து உடல் தானத்தை நீங்க எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க, எந்த விதமான இது இல்லை, என்னங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க 16ஆம் தேதி ஹாலிடே, விடுமுறை, அதனால அனாட்டமி டிபார்ட்மெண்ட் இல்லை, அதனால நீங்க வந்து உடல் தானம் செய்யப்பட்ட உடலை கொண்டு போய் மார்ச்சரியில் கொண்டு போய் வச்சிருக்காங்க. மிகப்பெரிய எங்களுக்கு சாக்கா இருந்துச்சு. இதை வார்த்தையால எதுவுமே சொல்ல முடியாது. நாங்க சரி வேற வழி இல்லை, அதனால கடைசி நேரத்துல வேற என்ன செய்யறதுன்ட்டு எங்களுடைய தானம் செய்யப்பட்ட உடலை 16ஆம் தேதி 4:30 மணி அளவில் எங்கள் குடும்பத்தார்கள், மற்ற நண்பர்கள், அவருடைய பணிபுரிந்த பணியாளர்கள் மற்றவர்கள்லாம் சேர்ந்து ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் 10-12 கார்களில் ஆம்புலன்ஸ் வேனில் வைத்து பிணவரைக்கு கொண்டு போனோம். அவர் சொன்ன மாதிரி பிணவரையில வந்து யாருமே அரசு கல்லூரியில வந்து யாருமே வரல. யாரோ ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இது பண்ண உடல் மாதிரி நினைத்து எங்களை அலட்சியப்படுத்தி விட்டார்கள். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் அங்கே இருந்தோம். எங்களால் அந்த பாடி எடுத்து ஆனால் மார்ச்சில் கூட வைக்க முடியல. ரோட்டில் வச்சுக்கிட்டே இருக்கோம் ஆம்புலன்ஸ் அந்த பாடி இதில். பிறகு வந்து நாங்கள் முயற்சி செய்த பிறகுதான் ஒரு வண்டி, அது இந்த பழைய வண்டி வந்து அது எங்கள் இடத்துல வந்து பாடியை வந்து எடுத்து வச்சாங்க. எங்களுடைய உறவினர்களும் அந்த சிப்பந்தி ஒருத்தரும் சேர்ந்து தான் மார்ச்சிலேயே கொண்டு போய் வச்சாங்க. அதனை வச்சுட்டு கனத்த மனிதர்களுடன் போயிட்டோம். 17ஆம் தேதி அவங்க வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. உடலை எடுத்தாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை. எங்களுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. நாங்கள் டீன் ஃபோன் பண்ணோம். பழைய டீனு தான் நான் பேசினேன். அந்த அம்மாட்ட பேசும்போது ரொம்ப சாரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு இது பண்ணி தனியாக இது இப்போ இருக்கிற அனாட்டமி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிக்கும் மற்றவங்களுக்கும் நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதன்படி வந்து நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால் 11:30 மணிக்கு தான் பிணவரையிலிருந்து அனாட்டமிக்கு போயிருக்கு பாடி. நைட்டு பகல் 17ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு தான் இதே போயிருக்கு. இந்த பாடியே போயிருக்கு. அப்புறம் எடுத்துட்டு அனாட்டமியில் வச்சுட்டு இவங்களுக்கு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நாங்கள் சரின்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இந்த நிகழ்வு வந்து இனி வருங்காலத்தில் யாருக்குமே ஏற்படக்கூடாது. உடல் தானம் செய்யப்பட்ட உடலை வந்து அலக்களிச்சு
அதெல்லாம் பண்ணி பிணவரையில வைக்கிறது, இதுல வைக்கிறது எல்லாம் இதுல எல்லாம் இது பண்றது வந்து இனி வரும் காலத்துல இது யாருக்குமே கூடாது. அரசு உரிய மரியாதையுடன் செஞ்சிருக்கணும். அது செய்யல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். போங்க சார். நாங்க வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். அவரோட நாங்க கம்பேர் பண்ண முடியாது. தோழர் நல்லக்கண்ணு, இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு சார் வந்து இறக்கும் போது அமைச்சரே அந்த இடத்துக்கு போனாரு. சுப்பிரமணிய சார் போனாரு. எல்லா டீனு, போலீஸ் கமிஷனரு, அந்த கலெக்டரு, மீடியால எல்லாத்தையுமே அவங்க தான் வர சொல்லி மீடியா படம் போனாங்க. அப்ப வந்து மினிஸ்டர் வந்து சுப்பிரமணிய சார் பேசும்போது என்னன்னா, இனி வேறும் வந்து இந்த மாதிரி யாராவது உடல் தானம் செய்தா இந்த நடைமுறையை கடைபிடிக்கணும்னு சொன்னாரு. அப்படி சொன்னாரு. ஆனா அந்த நடைமுறையில வந்து எது கூட எங்களுக்கு செய்யாட்டி கூட பரவாயில்ல. எங்களை பாடியை வந்து பணவரையில வைத்தது மிகப்பெரிய வருத்தம். இந்த மாதிரி அதாவது எங்களுடைய பாடியை வந்து பணத்தை வந்து தானம் செய்யப்பட்ட உடலை ரோட்ல எரிஞ்சிட்டு போன நினைவுதான் எங்களுக்கு வருது. அதாவது வந்து பாடியை வந்து வைக்கல, பிணவரையில வைக்கிறத விட ரோட்ல எரிஞ்சிட்டு போனோம் பாத்தீங்களா. அந்த நேரத்துல உங்களோட மனநிலை, குடும்பத்துல உள்ளவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? உங்க ரிலேட்டிவ்ஸோட மனநிலை எல்லாம் எப்படி? எங்களுடைய குடும்பத்தார்கள் வந்து மிக 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 இதுக்கு மேல சொல்ல முடியாது, அவ்வளவு வருத்தம். என்னோட உறவினர் எல்லாம் மதுரையில நீங்க உங்களுக்கு குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து உடல் தானம் உடல் தானம் செய்யறதுக்கு முடிவு எடுத்தீங்க. நாங்க ஒத்துக்கிட்டோம். ஆனா பாடியை வந்து நீங்க உடனே போய் எப்படி பிணவரையில வைக்கலாம்? நீங்க வந்து அதை நீங்க நார்மலா வந்து இந்து முறைப்படி நீங்க செஞ்சிருக்கணும்ல, நீ ஏன் செய்யல அப்படின்னு என்னுடைய அந்த அம்மாவுடைய கூட பிறந்த குடும்பம் எல்லாம் எங்களோட தகராறு பண்ணாங்க. என்ன தானம் பண்ணிட்டு நாங்க என்ன சார் செய்ய முடியும்? இது வந்து மனவேதனை சொல்ல முடியாத மனவேதை. கொஞ்சம் கூட அந்த மாதிரி அதெல்லாம் சொல்ல முடியாது. செஞ்சுட்டாங்க. மனைவியுடைய ஆசையை எவ்வளவு சந்தோஷமா நாங்க கொண்டு போய் செய்யணுமோ அது எதுவுமே நடக்கல சார். எவ்வளவு வருத்தமா இதுக்கு ஏன்டா போய் கொண்டு போய் தானம் செஞ்சோம்னு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். நாங்க பாடைய தர்மம் நாங்க போய் இது பண்ணிட்டு போயிருவோம்ல, கல்யாணம் பண்ணிட்டு போயிருவோம். இது அலட்சிய காரணம். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தான், நிர்வாகம் தான் காரணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.